ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போலே, ஏதோ மீண்டும் பிறந்தது போலே, தாயே என்னை வளர்ப்பது போலே கண்களினோரம் கண்ணீர் வருதே. இந்த பாடலை கேட்கிறப்போ எனக்கு என்னோட சிறு வயது ஞாபகம் தாங்க வருது. உங்களுக்கும் அப்படிதானே நினைக்கிறேன். இந்த பாடலை கேட்கிறப்பெல்லாம் நமக்கு மறக்க முடியாத பல மலரும் நினைவுகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். அதுவும் 90கள்ல பிறந்த குழந்தைகளை கேட்கவா வேணும். ஆனா இங்க ஒருத்தர் தன்னோட சின்ன வயசுல நடந்த விஷயங்களை நினைக்கிறதுக்கு பதிலா மறக்கணும்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் புதுசா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இந்த புத்தகத்தை படிக்கிற வரைக்கும் நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எல்லாருக்குமே தன்னோட சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயங்களும் மலரும் நினைவுகளா இருக்கிறது இல்ல. வணக்கம், இது கலர்ஸ் ஆஃப் கார்டன் ரோஸ். நான் நதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுடைய மறக்கவே நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் அவர்கள் அவரோட வாழ்க்கையில தன் தாயின் கருவறையில் கொல்லப்படாம அவர் தப்பிச்சு பின்னால அவரு சினிமா துறையில வந்து சேர்ந்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில நடந்த விஷயங்கள்ல 31 பகுதிகளா பிரிச்சு இந்த புத்தகத்தை கொடுத்திருக்காரு. அந்த 31 பகுதியில இருந்து நான் ஒரு கதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இவர் வந்து அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி இதுல வந்து படிச்சுட்டு இருக்காரு. இவங்க வந்து இவரும் இவரோட நண்பர்கள் 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல்ல வந்து பிரேயருக்கு வந்து கலந்துக்க மாட்டாங்க போல இருக்கு. ஸ்கூலுக்கு எப்பவுமே கொஞ்சம் தாமதமா கிளம்பி ஸ்கூலோட பின்கேட் வழியா வந்து உள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் அசம்பிளிக்கு போயிடுறதுனால இவங்க இந்த மாதிரி வரதை யாரும் கவனிக்கிறது இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா, நேரா கிளாஸ் ரூமுக்கு போயிடுறாங்க. போயிட்டு இவங்களுக்கு வந்து சின்ன சின்ன திருட்டு பண்ற பழக்கம் எல்லாம் இருந்திருக்கு. அத வந்து அவரையும் அதுல சொல்றாரு. என்ன பண்றாங்கன்னா, பிரேயருக்கு போயிடுறாங்க இல்லையா பசங்க, அவங்களோட டிஃபன் பாக்ஸ்ல டெய்லி யாராவது ஒருத்தர் டிஃபன் பாக்ஸை எடுத்து இவங்க 3 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுறது போல அவங்களோட சாப்பாடு. அதுலயும் வந்து ஒரு நியமம் வச்சிருந்திருக்காங்க. என்னன்னா, மொத்தத்தையும் காலி பண்ணிட்டா மதியம் வந்து அந்த பையன் எடுத்து சாப்பிடும் போது அவனுக்கு ஏமாற்றம் ஆயிடும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏமாற்றத்தை அவனுக்கு கொடுத்துடக்கூடாது. அவன் டிஃபன் பாக்ஸை எடுத்து நம்மள அசிங்கமா திட்டுற அளவுக்கு நம்ம வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமா இருந்து சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடு அதுலயும் வச்சிடுறாங்க. இது வந்து இவங்களுக்கு வாடிக்கையாவே இருந்துட்டு இருக்கு. இது வந்து கிளாஸ் ரூம்ல எல்லா பசங்களுக்கும் தெரியும் இவனுங்க இந்த மாதிரி பண்றானுங்கன்ட்டு. ஆனா சொல்றதுக்கு வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருக்காங்க. இது ரொம்ப நாள் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து இவங்க 3 பேரையும் பிரின்சிபல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிரின்சிபல் ரூமுக்கு போறாங்க. போனா அங்க ஒரு பையன் வந்து இவங்க வந்து தினமும் என்னோட சாப்பாட்டை வந்து திருடி சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பிரின்சிபல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான். இவனுங்களுக்கு வந்து அப்படி அவங்க சொன்னதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அந்த மொத்த கிளாஸ்லயுமே அவன் ஒருத்தனோட டிஃபன் பாக்ஸை மட்டும் இவங்க தொடர்றதே கிடையாதாம். அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா அந்த பையன் கொண்டு வர சாப்பாடு அவன் டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணா அப்படி ஒரு நாத்தம் அடிக்கும். நம்ம காதல் கொண்டேன் படத்துல தனுஷோட டிஃபன் பாக்ஸை திறந்தா ஒரு நாத்தடிக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பயங்கரமா நாருமா. அதனால இவனோட சாப்பாடை மட்டும் இவங்க எப்பவுமே எடுக்கிறதே கிடையாது. என்னடா இது, இவன் சாப்பாடை நம்ம தொடவே மாட்டோம், யாருமே இவன் சாப்பாடை வந்து வாங்கிக்கவே மாட்டாங்க, இவனோட சாப்பாடை நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டோம்னு இப்படி போய் பச்சையா போய் சொல்றானே. அந்த பையன் கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தனும் வந்து கமெண்ட் கொடுக்கறதுக்கு வந்திருக்கான். இதை கேட்ட பிரின்சிபல் என்ன பண்றாருன்னா, இவங்க 3 பேருக்கும் பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துடுறாரு. பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இவங்க வந்துடுறாங்க. ஆனா இவங்க 3 பேருக்கும் ஒரே கோவம். நம்ம சாப்பிட்ட பசங்க யாராவது வந்து சொல்லியிருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்லையா இருந்திருக்கும். இவன் சாப்பாடு நம்ம தொடவே மாட்டோமே, இவன் சாப்பாடை போய் நம்ம திருடி சாப்பிட்டோம்னு சொல்லி நம்ம அசிங்கப்படுத்திட்டானே, இவனுக்கு எங்கன்னா நம்ம ஒரு தண்டனை கொடுக்கணும், இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி 3 பேரும் முடிவு பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இந்த பையன் வந்து ரொம்ப ஏழை, ரொம்ப கஷ்டப்படுற வீட்டுல இருந்துதான் இந்த பையன் படிக்க. இவனோட வீட்டுக்கு போறானுங்க. அவங்க வீட்டுல வந்து 2 கறவை மாடு வந்து கட்டி வச்சிருக்காங்க. அந்த கறவை மாட்டை 2 பேரும் யாருக்கும் தெரியாம புடிச்சிட்டு போய் ஊர்ல இருந்து ரொம்ப தூரத்தை தள்ளி கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு வந்துட்டு மறுநாள் அந்த தெருவுல போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குற்றுணர்ச்சியாவும் இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. நம்ம வந்து இந்த மாட்டை பிடிச்சிட்டு போய் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போறதுக்கே யோசிச்சு வேற தெருவை சுத்திட்டு போறாங்க. அப்போ இந்த பையனோட கூட கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட ஒரு பையன் போனது, அந்த பையன் வரான். வந்துட்டு இந்த மாதிரி இவங்கிட்ட பேசுறான், என்ன மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி அவனோட சாப்பாடை வந்து நான் தான் தினமும் எடுத்து கீழே கொட்டிடுவேன். ஏன்னா அவன் எடுத்துட்டு வர சாப்பாடு எப்பவுமே கெட்டு போய் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும். அதனால எனக்கு அவன் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு ஆசை. அவன் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா நான் வந்து சாப்பாடு கொடுத்தா அவன் வாங்கிக்க மாட்டான். அதனால நான் தான் வேணும்னே அவன் சாப்பாடு எடுத்து கீழே கொட்டிடுவேன்
அதுக்கப்புறம் அவன் என் கூட ஷேர் பண்ணி சாப்பிடுவான். அதுக்காக தான் தினமும் அவனுக்கு தெரியாம நான் சாப்பாடு எடுத்து கொட்டிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். நீங்க நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். சொல்லிட்டு இந்த மாதிரி பாவம் அவங்களே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க வீட்ல இருந்த 2 கறவை மாடு வேற காணாம போயிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிடுறான். சொல்லிட்டே அவன் அங்கிருந்து போயிடுறான். இவனுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம இப்படி ஒரு தப்ப பண்ணிட்டோமே! யோசிக்காம இந்த மாரி பண்ணிட்டோமே! அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த இடத்துல இருந்து அவன் வேகமா ஓடுறான். அவன் எப்படி ஓடுறான்னா, அவன் கொண்டு போய் விட்டான் இல்லையா அந்த 2 கறவை மாடு. அந்த மாடுகள விட தான் வேகம் அதிகமா இருந்துச்சு. அங்கிருந்து நான் வேகமா ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீரோட இந்த கதைய முடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி அவர் வாழ்க்கையில அவர் பண்ண சின்ன சின்ன தவறுகள், அவர் சந்தித்த மனிதர்கள், அவரு மறக்கணும்னு நினைக்கிற விஷயம், அவர் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுற விஷயம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள அவர் சொல்றாரு. அது அவர் எந்த ஒரு ஒளிவு மறைவுமே இல்லாம தன் வாழ்க்கையில அவர் என்னென்ன தப்பு பண்ணியிருக்காரு, அவர் சொன்ன பொய், அவர் பண்ண திருட்டுல இருந்து அவர் பண்ண ஒரு ஒரு விஷயத்தையும் ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே இந்த புக்ல நமக்கு கொடுத்திருக்காரு. எல்லார் வாழ்க்கையிலுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். நமக்கு அது ஞாபகம் இருக்கும், இல்லாமயும் போயிருக்கும். ஆனா இவர் வாழ்க்கையில இவருக்கு ஏகப்பட்ட வலிகள் நிறைஞ்சதா தான் இருந்திருக்கு. அதனால இவரால அத மறக்க முடியல. மறக்கணும்னு நினைக்கிற கசப்பான விஷயங்கள கூட மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புத்தகத்துல எனக்கு புடிச்ச கவிதை ஒண்ணு இருக்கு. என்னன்னா, அப்போது இந்த ஜாதி பிரச்சனை ரொம்ப இருந்தது இல்லையா? அ மேல் ஜாதி, கீழ் ஜாதி அந்த மாரி இருந்துச்சு. இவர் படிக்கிற கல்லூரியிலுமே இந்த மாரி நெறைய ஜாதி பிரச்சனைகள் நடந்தது. அப்போ இவர விட கொஞ்சம் கொஞ்சம் நல்ல ஹை கிளாஸ்ல இருக்கிற அவரோட பெண் தோழி ஒருவரோட வீட்டுக்கு இவரு போறாரு. அங்க போய் அவர் திருப்பி வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அங்க நடந்த அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள ஒரு கவிதையா அவரு சொல்லியிருக்காரு. அத மட்டும் நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன். என் தலைமுறையின் முதல் தேநீர் நீ கொடுத்து நான் அருந்துகிறேன். எதற்காக அழைத்து வந்திருக்கிறாய் அது தெரியவில்லை. ஆனால் உன் வீட்டில் என் எல்லை எது என்பதை நான் அறிவேன். வண்டிமை அடையாளத்தோடு என் கையில் கொடுக்கப்பட்ட உன் தேநீர் கோப்பை நான் வெளியேறிய பின் உடைக்கப்படலாம் அல்லது ஒதுக்கப்படலாம் என்பதையும் நான் அறிவேன். போகும் முன் எனக்குள் நானே சொல்லிக் கொள்கிறேன். உனக்கென்று அடுத்த முறை நான் வருவேன் எனில் இடி மின்னல் மழை கூட்டி வருவேன். நான் உனக்கு நிகரானவன் என்று நிரூபிக்க அல்ல. உழைக்கும் நான் உனக்கும் மேலானவன் என்பதை அடித்துரைக்க. இந்த கவிதை என்னை ரொம்ப பாதிச்சதுங்க. ஏன்னா ஒரு படிக்கிற காலத்துல நண்பர்களிடத்துலதான் நமக்கு இந்த ஜாதி மத வேற்றுமை, மேல உள்ளவன் கீழே உள்ளவன் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாம இருந்திருக்கும். அப்படி ஒரு பெண் தோழி வீட்டுக்கு இவர் போய் இந்த மாதிரி ஒரு கவிதை எழுதியிருக்காருன்னா அந்த இடத்துல என்ன மாதிரியான அவமானங்கள், என்ன மாதிரியான ஒரு நடைமுறையில அவர் நடத்திருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல அவர் ஒதுக்கப்பட அவரோட மனசுல ஆழமா பதிந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நமக்கு அவரோட திரைப்படம் மூலியமா நமக்கு கொடுத்துட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு புத்தகத்துடன் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.